டிஎன்பிஎஸ்சி மாணவர்களே, இன்று நடந்த ஜிஎஸ் பேப்பர்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 12 கேள்விகள் வந்திருக்கு. அதுல ஸ்கீம்ஸ்ல இருந்து 4 கேள்விகள் இருக்கிறது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எளிமையாக கேட்கப்பட்டுடுச்சு. நம்மளால ரீசனிங்கை சரியாக சொல்லிட முடியும். இங்க குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது ஏசியன் ஹிஸ்டரியில அதிக கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல கம்மியான கேள்விகள் மட்டுமே கேட்டிருக்காங்க. இயர்ஸ், ஃபேக்ட், டேட்டா அப்படிங்கிறத பாலிட்டிலையும் எக்கனாமிக்ஸ்லையும் இருக்கக்கூடிய கேள்விகள் மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சிருக்கு. நம்ம ஆர்டிகல்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், இயர்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜியாகிரபி அப்படிங்கிறது 6 முதல் 10ஆம் வகுப்பு இல்லாம 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல இருந்து கேட்டிருக்காங்க. லொகேஷன் பேஸ்டு கேள்விகள் இருக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் லென்த்தியா இருந்தாலும் ஓரளவுக்கு அசஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு நேஷனல் மூவ்மெண்ட், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே ஓரளவுக்கு நேரடி கேள்விகளாக இருந்துச்சு. ஓவராலா இந்த ஜிஎஸ் பேப்பர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா மாடரேட்ல இருந்து டஃப்பாக இருந்திருக்கும். யாருக்கு வெறும் பள்ளி புத்தகங்களை மட்டுமே படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரியான கேள்விகளை கேட்கிறாங்க அதற்கு பயிற்சி செய்யாம எக்ஸாம் ஹாலுக்கு போயிருக்குன்றவங்களுக்கு இந்த கேள்வி மாடரேட்ல இருந்து டிஃபிகல்ட் லெவலா இருக்கும்.